குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். பக்தர்கள் இறைவனை நினைப்பதில்லை. நேரம் கிடைத்தால் போதும் வம்பளப்பார்கள் அல்லது பயனற்ற வேலைகளை செய்வார்கள். காரணம் கேட்டால், என்னால் சும்மா இருக்க முடியாது, அதனால்தான் இந்த வேலையை கட்டி கொண்டிருக்கிறேன் என்பார்கள். பொழுது போகாவிட்டால் சீட்டாடத் தொடங்கி விடுவார்கள். இப்படிப்பட்டவர்களும் கூட இறைவனை அடைய நிச்சயமாக வழி இருக்கிறது. அவ்வப்போது சத்சங்கம் வேண்டும். அவ்வப்போது தனிமையில் வாழ்ந்து இறைவனை சிந்திக்க வேண்டும். அதோடு ஆராய்ச்சி செய்ய வேண்டும். எனக்கு பக்தியும் நம்பிக்கையும் கொடு என்று ஆண்டவனிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டால் எல்லாமே ஆகிவிட்டது. நம்பிக்கையை தவிர வேறு எதுவும் வேண்டியதில்லை. நம்பிக்கை எவ்வளவு வலிமை வாய்ந்தது என்பதை கேள்விப்பட்டதில்லையா? புராணத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. பூரண பிரம்மமும் சாட்சாத் நாராயணனுமான ஸ்ரீராமர் இலங்கைக்கு போக பாலம் கட்ட வேண்டியிருந்தது. ஆனால் அனுமனோ ராமநாமத்தில் வைத்த நம்பிக்கையால் ஒரே தாவலில் கடலை தாண்டிவிட்டார். அவருக்கு பாலம் தேவைப்படவில்லை. ஒருவனுக்கு கடலை கடந்து செல்ல வேண்டியிருந்தது. விபீஷணன் ஒரு இலையில் ராமநாமத்தை எழுதி அதை அவனது ஆடையின் ஒரு முனையில் முடிந்தார். பிறகு அவனிடம், பயப்படாதே, நம்பிக்கையோடு தண்ணீரின் மேல் நட. ஆனால் ஒன்று, நம்பிக்கையை இழந்தாயானால் அந்த கணமே நீரில் மூழ்கி விடுவாய் என்று கூறினார். அந்த மனிதனும் கடலின் மீது எளிதாக நடந்து சென்று கொண்டிருந்தான். அப்போது துணியின் முனையில் முடிந்திருப்பது என்னவென்று பார்க்க அவனுக்கு மிகுந்த ஆவல் உண்டாயிற்று. முடிச்சை அவிழ்த்து பார்த்தான். அங்கே வெறும் ராமநாமம் எழுதப்பட்டிருந்தது. இது என்ன, வெறும் ராமநாமம் தானே எழுதியிருக்கிறது என்று நினைத்தான். சந்தேகம் வந்தது. மறுகணமே கடலில் மூழ்கிவிட்டான். இறை நம்பிக்கை உள்ளவன் பசு கொலை, பிராமணர் கொலை, பெண் கொலை போன்ற கொடிய பாவங்களை செய்திருந்தாலும் அந்த நம்பிக்கையின் வலிமையினால் பாபத்திலிருந்து விடுபட முடியும். இனி இத்தகைய கொடிய செயலை செய்ய மாட்டேன் என்று அவன் உறுதியாக இறைவனிடம் சொன்னால் போதும். எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. நரேந்திரரை சுட்டிக்காட்டி குருதேவர் பேசலானார். இந்த பையனை பாருங்கள், இங்கே இப்படி அமர்ந்திருக்கிறான். சுட்டி பையன். தன் தந்தையின் அருகில் இருக்கும்போது அப்படியே மரியாதைக்காரனாக இருப்பான். முற்றத்தில் விளையாடப் போய்விட்டால் ஆளே மாறிவிடுவான். இவர்கள் நித்திய சித்தர் கூட்டத்தை சேர்ந்தவர்கள். சம்சாரத்தில் ஒருபோதும் கட்டுப்படுவதில்லை. சற்றே வயது வந்ததும் விழிப்புணர்வு பெற்று விடுகிறார்கள். இறைவனை நாடி சென்று விடுகிறார்கள். இவர்கள் உலகிற்கு வருவது பிறருக்கு போதிப்பதற்காகவே. உலகப் பொருட்கள் எதுவும் இவர்களுக்கு இன்பம் தருவதில்லை. இவர்கள் ஒருபோதும் காமினி காஞ்சனத்தில் பற்று வைப்பதில்லை.